வருஷம் கிச்சனில் சமைச்சோம், இந்த டிப்ஸ்லாம் தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்தோமேன்னு நினைப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ரெசிபிஸ் காரமாக போச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் இதில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் ஒரு கம்பேரிஷன் வீடியோவாகவே போட்டிருக்கோம். ரெசிபிஸ் மட்டும் காரமாக போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு. என்னுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது இதோடைய கலர்லாம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி அந்த உருளைக்கிழங்குமே சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது கொஞ்சமாக அதில் பாலை சேர்த்து நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம 1 hour 2 hour கழித்து செஞ்சாலும் இதோடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகாதுங்க. நம்ம வேகமாக காய்கறி எல்லாம் கட் பண்ணி எல்லாமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிருவோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாமே கருத்து போயிடும். தண்ணியில் போட்டு வச்சாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பாலை ஊற்றுனீங்க அப்படின்னா கருத்து போகாது. இப்போ பாருங்கள், ஒரு 30 minutesக்கு அப்புறம் நான் எடுத்தேன், உருளைக்கிழங்கு நல்லா வெள்ளையாக இதே மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இப்போ வந்து மக்ரூனி, சேமியா, உப்மா இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செய்கிறோம். இந்த மாதிரி ரெசிபியில் காரம் அதிகமாக போட்டுட்டோம், உப்பு அதிகமாக போட்டோம்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பால் வந்து அந்த காரத்தை எல்லாமே எடுத்துரும். அப்படியும் உங்களுக்கு காரம் கம்மியாகலை அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துனீங்கனாலும் காரம் வந்து சுத்தமாக எடுத்துரும். மேக்ஸிமம் சில்ட்ரன்ஸ் வச்சுருக்கவங்க நம்ம நல்லா சுருக்குன்னு சாப்பிடணும்னு நினச்சிட்டு காரத்தை அதிகமாக போட்டுருவோம். ஆனால் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அந்த லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி தெரியாமல் நம்ம எச்சா போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக தயிர் அல்லது பால், அதாவது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற ஐட்டம், நூடுல்ஸு, சேமியா, மக்ரூனி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து நம்ம காரம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஈக்குவல் ஆயிரும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்பயுமே காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மக்ரூனி இருந்தாலும் சரி, சேமியா இருந்தாலும் சரி, 2 முட்டையை இந்த மாதிரி நல்லா சேமியாவை ஈக்குவல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா அடியில் இந்த முட்டை போகிற மாதிரி போட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஈக்குவலான அளவு வந்துடும். காரம், உப்பு எல்லாமே அந்த முட்டை எடுத்துரும். டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து உப்பு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி கொட்டாங்குச்சி போட்டு வைக்கிறது அல்லது மரக்கட்டை ஸ்பூன் போட்டு வைக்கிறது எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் நிறைய பேருக்கு உப்பு நீத்து போகுது அப்படின்னா இந்த ஒரு பொருள் மட்டும் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உப்பு வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு அடியில் ஒரு கொட்டாங்குச்சி, அதாவது நம்ம கொட்டாங்குச்சி போடுறதுக்கு முன்னாடி அதோடைய அந்த மேலே இருக்க ஓடுகள் எல்லாம் நல்லா சுரண்டிட்டு அதோடைய துகள்கள்லாம் விழுகாத மாதிரி போட்டு வைக்கணும். அப்பதான் நமக்கு உப்புமே நல்லா கிளியரா இருக்கும். இல்லைன்னா அதோடைய டஸ்ட் பட்டே வந்து உப்பு கலர் சேஞ்ச் ஆகிரும். இந்த மாதிரி போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உப்பு வந்து தண்ணி விடாதுங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்க பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நான் இந்த கண்டெய்னரை மாத்திருவேன். இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்காக இதை வச்சிருக்கேன். சிராமிக் கண்டெய்னர் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா நான் அதை வாங்கிடுவேன். இன்னும் என் கண்ணில் அது தென்படலை, அதனால நான் வாங்கலை. ஆன்லைனில் நிறைய கண்டெய்னர்லாம் வாங்கியிருக்கேன் கிளாஸ்வேரில் ரொம்ப கம்மியான ரேட்டில். அதுவுமே நான் வந்து வீடியோ ரிவீல் போட்டிருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கல்லுப்பு, தூளுப்பு ரெண்டுக்குமே வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடியில் ஒரு தேங்காய் சிரட்டை அதை வந்து நல்லா சுரண்டிட்டு போடணும். அதில் கொஞ்சம் கூட டஸ்ட்லாம் இல்லாத மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தூளுப்பு போட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கல்லுப்பும் சரி தூளுப்பும் சரி நீத்து போகாது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. நீங்கள் வேணும்னா இதவே கூட ஸ்பூனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அல்ல உங்களுக்கு இது வந்து இதில் எடுத்த அளவுகள் தெரியாது அப்படின்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஸ்பூனை போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஸ்டீல் ஸ்பூன்லாம் போடக்கூடாது. ஸ்டீல் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா இந்த உப்புக்கு வந்து அது ரொம்ப துருப்பு போய் வீணா போயிடும். ரெண்டுலையுமே நான் யூஸ் பண்ற பிளாஸ்டிக் ஸ்பூனை போட்டு வச்சுட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது மல்லித்தலையுடைய காம்புகள், அதாவது கொத்தமல்லி தலையை வந்து இலை மட்டும் எடுத்துட்டு அதோடைய தண்டுகளை மட்டும் நான் இந்த மாதிரி சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், உங்களுக்கு மல்லித்தலை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா கொஞ்சம் மல்லித்தலையை கூட நிறைய சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சமா மல்லித்தலையை சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு போட்டு கடலையை சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. இது பார்த்தா நீங்கள் தேங்காய் சட்னின்னு தான் நினைப்பீங்க, ஆனால் இது கண்டிப்பாக தேங்காய் சட்னி கிடையாதுங்க. நம்ம இதில் ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு இதில் கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி ரொம்ப பிஞ்சான காய் இருந்தால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். சொத்தைகள் எல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து செக் பண்ணி நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். கத்திரிக்காய் நீங்கள் கட் பண்ண விட்டு உடனே சமைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு பால்லாம் எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க. நீங்கள் ஒரு 1/2 hour 1
1 hour ஆகும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொஞ்சமாக இதுலேயுமே பால் ஊற்றி வச்சுக்கலாம். நான் கட் பண்ண உடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கும் செம்மையாக இருக்குங்க. கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கறிவேப்பிலை பெருங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். எண்ணெயிலேயே தான் இந்த கத்திரிக்காய் வேகணும். அப்போ தான் இந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். தண்ணி எல்லாம் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கத்திரிக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய கலரே சேஞ்ச் ஆகி நல்லா நம்ம கத்திரிக்காய் கையில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சீங்க அப்படின்னா கத்திரிக்காய் மலிவாக கிடைக்கிற டைமில் அடிக்கடி இந்த சட்னி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம நார்மலாக அரைக்கிற தேங்காய் சட்னி தாங்க. அதில் நிறைய கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நமக்கு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே குக் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை போட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா சிம்லேயே வச்சு இதை நம்ம வேக வைக்கணும். கத்திரிக்காய் நம்ம வதக்குனதுலேயே வந்து முக்கால்வாசி நல்லா வெந்து வந்திருக்கும். கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச இந்த சட்னியை தூக்கி போட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக சுவையான ஒரு கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடாத குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காவுடைய ஃப்ளேவர் இதில் கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம நார்மலாக குழம்பெல்லாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க தனியாக கத்திரிக்காய் எடுத்து வச்சிருவாங்க. சட்னின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காவை செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கத்திரிக்காவை நீங்கள் இன்னும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காயில் இரும்பு சத்து அவ்வளோ இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இதில் இருக்க நாரை எடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். இது ரொம்ப ஈஸியாக அழகாக இதில் இருக்க நாரெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க இந்த ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த ஸ்பூனை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ஒரே பக்கமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது இந்த வாழைத்தண்டில் இருக்க குட்டி குட்டி நார்கள் எல்லாம் இந்த ஃபோர்க் ஸ்பூன் வழியா வந்துடும். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒரு 10 டைம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அழகா அதில் இருக்க நார் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான மெத்தட். நான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே பொருந்தும். ரொம்ப ஈஸியாக அழகாக எல்லா கிச்சன் வேலைகளும் சரி இந்த மாதிரி டிப்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகள் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனில் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம என்னதான் கட் பண்ணும்போது குட்டி குட்டி நார்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி குட்டி நார்கள்லாம் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் வச்சு செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக ரிமூவ் ஆயிரும். நம்ம சாப்பிடும்போது இந்த நார்கள் வந்து தட்டுப்படாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் விட்டுட்டாலே இதோடைய கலர் சேஞ்ச் ஆயிரும். இதுக்குமே நீங்கள் கொஞ்சமாக பாலை ஊற்றி இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பால் வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வச்சுருக்கோம். நீங்கள் 1 மணி நேரம் வச்சுருந்தாலும் சரி வாழைத்தண்டுடைய கலர் மாறாது. நிறைய டைம் வந்து வாழைத்தண்டை நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் கட் பண்ணுறீங்க அல்லது ஏதோ ஒன்று அரைக்க போகிறீங்க அப்படிங்கிற டைமில் அந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆயிரும். வாழைத்தண்டும் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆயிரும். இந்த மாதிரி பாலை ஊற்றி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகாது. இதோடைய நார் எடுக்கிறதுக்கு இந்த ஃபோர்க் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும். நல்லா ஈஸியாக அழகாக இந்த நார்கள் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டான பாக்ஸ் எடுத்திருக்கேங்க. இது எதுக்கு அப்படின்னா என்னுடைய சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்கூலில் வந்து குப்பை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் குப்பை போடணும் அப்படின்னா பேஸ்கெட்டில் தான் சீவி கொண்டு போய் போடணும். இவங்களுக்கு என்ன சோம்பேறித்தனமோ தெரியல, பேக் ஃபுல்லாக குப்பை பென்சிலை சீவி பாக்ஸுக்குள்ளேயும் குப்பை போட்டு வச்சுட்டாங்க. அது ரொம்பவே கரை பிடிச்சி போய் ரொம்பவே பார்க்கறதுக்கு டேட்டியா இருந்துச்சு. அதனால நான் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணினேன். இந்த மாதிரி வேஸ்டான ஒரு லயன் டேட் பாக்ஸோ அல்லது கிச்சன் பாக்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ப்னரை நான் உள்ள ஒட்ட வச்சுட்டு எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் தெரியிற மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க குப்பை போடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நம்ம ஹோம்ஒர்க் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஹால்லையோ அல்லது பெட்டில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணும்போது குப்பையை போட்டு வச்சிருவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கூட்டுற வேலையும் மிச்சம், க்ளீன் பண்ணுற வேலையும் மிச்சம். அதுக்காக தான் இந்த டிப்ஸை நான் ட்ரை பண்ணினேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. அவங்களும் ரொம்ப விரும்பி வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி டபுள் சைடு டேப்பை போட்டு நல்லா அமுத்தி ஒட்டிடணும். அதுக்கப்புறம் நம்ம பென்சிலை வச்சு சீவும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து ரொம்ப போட்டு திருவாம லைட்டாக திருவினாலே நல்லா அழகாக ஷார்ப் ஆகி வந்துடும். இந்த குப்பையுமே உள்ள ஸ்டோர் ஆயிரும். இதனால நமக்கு வேலையும் மிச்சம், நம்மளுடைய நேரமும் மிச்சம். நம்ம என்னதான் குழந்தைங்களுக்கு விதத்தாலும் ஷார்ப்னர்லாம் வாங்கி கொடுத்தாலும் தொலைச்சிட்டு வர குழந்தைங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மேலே வேணும்னா நீங்க டிசைன் ஏதாச்சும் கூட பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து பெண்களுக்கு இது ரொம்ப
ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் ஒர்க்கிங் உமன் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க அன்டைமில் ட்ராவல் பண்ணிட்டு வரவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கத்தியும் இந்த மாதிரி ஒரு ஊசி வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது பஸ்ஸில் சம்டைம்ஸ் வந்து நம்ம கிட்ட சில பேர் மிஸ்பிஹேவ் பண்ணனாங்க அப்படின்னா அந்த டைம்ல தாராளமாக இந்த ஊசி எடுத்து நீங்கள் குத்தி விட்டுலாம். இது வந்து நாங்கள் டெய்லரிங் போனப்போ அங்கே இருந்த ஒரு சிஸ்டர் தான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க இந்த மாதிரி டெய்லரிங் கற்றுக்க போகும்போது அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்களாமா. அந்த டைம்ல அவங்க ஊசி எடுத்து நறுக்குன்னு குத்தி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒர்க்கிங் உமன் வேலை செஞ்சுட்டு போறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஊசியும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வந்து என்கிட்ட இந்த மாதிரி வேஸ்டான பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குங்க. இது எதுக்கு அப்படின்னா, என்கிட்ட இந்த மாதிரி நூல் அடுக்கி வைக்கிறதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பிளைனான நம்ம ஃபுட்டு வாங்குற பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அழகாக இதில் நூல் கண்டெல்லாம் நம்ம அடுக்கி வைக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்டை இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த ஹேர் பேண்டை போட்டுட்டு நம்ம பின்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து அடுக்கி வச்சுக்கலாம். இதில் எவ்வளோ நூல் கண்டு வேணும்னாலும் அடுக்கி வைக்கலாம். அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி நான் எல்லா நூல்கண்டையுமே அடிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இந்த மாதிரி பாக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே வந்து நம்ம பென்சிலு அல்லது கிரையான்ஸு நம்ம மார்க்கர் பண்ணுவோம்ல, அந்த மார்க்கர் பண்ணுறதுக்கெலாம் தேவையான அளவுக்கு பென்சிலை வந்து உள்ளே போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆர்கனைசர். இந்த மாதிரி தான் நான் பாக்ஸை வைக்க போகிறேன். அதனால் பின்பக்கமாக வந்து கொஞ்சமாக டபுள் சைடு டேப்பை போட்டு ஒட்டிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டிட்டு இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஊசி, ஹேர் பின்னு, மிஷின் ஊசி இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா எங்கேயுமே மிஸ் ஆகாது. ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்புங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டபுள் சைடு டேப்பை வேணும்னா நீங்க மூடியில கூட ஒட்டி வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு நூல்கண்டெல்லாம் வச்சிருக்கிற பாக்ஸ்லயே வந்து இந்த மாதிரி குட்டியா டபுள் சைடு டேப்பை ஒட்டி அதுலயே வந்து நான் எல்லா ஊசி பின் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா எங்கேயுமே மிஸ் ஆகாது. எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து நூல்கண்டில தான் எல்லா ஊசியுமே குத்தி வைப்போம். இந்த மாதிரி செஞ்சாலுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டடி வந்து நம்மளுடைய இந்த மாதிரி குக்கருடைய ஹேண்டில் வந்து லூஸ் ஆயிருச்சு அப்படின்னா இதை டைட் ஆக்குறதுக்கு ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். கம்பி நாரை வச்சு சுத்தி அதுக்கப்புறம் வந்து நீங்க டைட் பண்ணினீங்க அப்படின்னா நல்லாவே டைட் ஆயிரும் அப்படின்னு. நான் வந்து பாருங்க இந்த ஸ்க்ரூவை கழட்டியும் காட்டுறேன். நான் கம்பி நார் தான் போட்டு வந்து டைட் பண்ணி வச்சிருப்பேன். கொஞ்சம் நாள் ஆக என்ன ஆயிருச்சு அப்படின்னா அந்த கம்பி நாருமே வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருந்தாலும் இது தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கனால இந்த இடத்துல வந்து துரு பிடிச்சி போய் கண்டிப்பா வந்து லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நான் இந்த மாதிரி தேங்காய் இருக்கு இல்லைங்க, அதோடைய நாரை வந்து இந்த மாதிரி நல்லா சுத்தி விட்டுக்கிறேன். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமா நம்ம ட்ரை பண்ணும்போது அது கொஞ்ச நாளைக்கு தான் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அதனால வந்து எப்பவுமே கம்பி நாரே போட்டு சுத்தி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்டான இந்த தேங்காயுடைய மட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல கிரிப்பாக நல்லா டைட்டாக இருக்குங்க. இதுவுமே வந்து ஒரு 2-3 மந்த் வரைக்கும் தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் தண்ணி அந்த இடத்துல பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த தேங்காய் நார், நூல், கம்பி நார் எது வச்சாலுமே வந்து இதுதான் போயிடும். இந்த மாதிரி ஒரு 2-3 மந்த்துக்கு ஒன் டைம் வந்து நம்ம இந்த ஸ்க்ரூவை கழட்டி நமக்கு லைட்டாக லூஸாக இருக்கும் போதே கம்பி நாரோ அல்லது இந்த மாதிரி தேங்காயுடைய நாரை வச்சு நல்லா டைட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா குக்கருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து தேங்காயுடைய நாரை தான் வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கம்பி நார் இல்லாதவங்க இந்த மாதிரி தேங்காய் நாரை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி முந்திரி நிறைய இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு எவ்வளோதான் இந்த முந்திரி வச்சு கொடுத்தாலும் ஒரு சில டைம் சாப்பிடுவாங்க, ஒரு சில டைம் வந்து வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து இது இனிப்பு சுவையாக இருக்கனால கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட்டோம் அப்படின்னா திகட்டிரும். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரியை நல்லா சிம்லையே வச்சு ரோஸ்ட் பண்ணணுங்க. நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்பவே சிம்பிளான மெத்தடுங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் சிம்லியே வச்சு ரோஸ்ட் பண்ணணும். முந்திரி நல்லா வறுபட்டு வந்ததுமே இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சில்ட்ரன்ஸ் எல்லாரும் சாப்பிட்றனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இந்த பெப்பர், உப்பு, இந்த முந்திரி டேஸ்ட் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா 2 நிமிஷம் வச்சு கிளறி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. குழந்தைங்களும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வேகமாக சமைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஏற்கனவே ஊற போட்டுட்டேன். நம்ம வீட்டில் கோதுமை மாவு இல்லை, அரிசி மாவு இல்லை, எந்த ஒரு ரெசிபியும் இல்லை, நம்ம ஊருக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற டைம்ல நமக்கு வந்து சாதம் சாப்பிட்டாதான் வயிறு நிரம்பும் அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமா எண்ணெயில ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்திருக்கேன், ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன், கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. நம்மளுடைய முந்திரி நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதுல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு
அளவுக்கு நான் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. பாசிப்பருப்பு கூட நீங்கள் வேணும்னா லைட்டாக கொஞ்சமாக துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் பாசிப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா சிம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இந்த ரெசிபிக்கு 2 வெங்காயமும் ஒரு தக்காளி மட்டும் இருந்தாலே போதும். அழகா சிம்பிளா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நீங்க எந்த டம்ளர்ல அரிசி ஊற போட்டுருக்கீங்களோ அந்த டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இதுல பருப்பு சேர்த்திருக்கனால கொஞ்சமா கடைசியா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். அரிசியை நல்லா நான் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுல வேணும்னா நீங்க வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். ஆனா பச்சை மிளகா சேர்த்தினாதான் இந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தனால உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரா சுவையான பாசிப்பருப்பு சாதம் ரெடி ஆயிருங்க. நம்ம வேலை செய்யும் போதே யூஸ் பண்ண திங்ஸ்ல அந்தந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் நீட் ஆயிரும். இந்த மாதிரி கண்ணாடி பொருட்களை உடனே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப நாளைக்கு சேஃப்டியா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, நல்லா விசில் வச்சுட்டு எடுத்துட்டேன். இப்ப சாப்பாடு பாருங்க, நல்லா கொலையாம நல்லா உதிரியா பூ மாதிரி வந்திருக்கு. ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சமா ஊறுகாய் மட்டும் இருந்தாலும் போதும். நம்ம அர்ஜென்ட் டிராவல் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா கூட இந்த ரெசிபியை நீங்க தாராளமா செஞ்சு எடுத்துட்டு போலாம். அவ்வளோ டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நமக்கு வேலையுமே ரொம்ப கம்மியாகும். ரொம்ப சிம்பிளான டிப், ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்ல இந்த மாதிரி லைட்டர் வச்சிருப்போம். இதை நம்ம கிளீனே பண்ண மாட்டோம். இதை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்ல உப்பு காகிதம் இருந்துச்சு அப்படின்னா இந்த உப்பு காகிதத்தை எடுத்துக்கங்க. இதை கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேங்க. இந்த உப்பு காகிதத்தை டைரக்டா இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்கிராட்ச் விழுந்துரும். இந்த மாதிரி தேய்க்காம ஃபர்ஸ்ட் கொஞ்சமா கோல்கேட் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற பேஸ்ட் எது வேணாலும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதை அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம உப்பு காகிதத்தை வச்சு லைட்டா தாங்க தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி எல்லாம் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய லைட்டர் ஒரு 2-3 நிமிஷத்துல நல்லாவே கிளீன் ஆயிரும். இந்த மாதிரி லைட்டரை நம்ம வினிகர் தொட்டு துடைக்கிறது, எலுமிச்சப்பழம் தொட்டு துடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் துடைக்காம இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி லைட்டா கிளீன் பண்ணி எடுக்கும்போது நல்லா அழகாவே ரிமூவ் ஆயிரும். தண்ணியுமே எதுவுமே படாது. நல்லா பளபளன்னு புதுசு மாதிரி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. நம்ம கோல்கேட் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிட்டு துணியை வச்சு துடைச்சோம்னா கூட ரொம்பவே போட்டு அழுத்தி துடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி உப்பு காகிதத்தை வச்சு லைட்டா துடைக்க சொன்னேன். இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலே நல்லா அழகா புதுசு மாதிரி ஆயிரும். ரொம்ப சிம்பிளான டிப்புங்க. அதுக்கப்புறம் இந்த இடுக்குகள் எல்லாம் இந்த மாதிரி லைட்டா கத்தியை வச்சு கீறி விட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற அழுக்குகளும் வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எப்பவுமே லைட்டர்லாம் அதிகமா சுத்தம் பண்ண மாட்டோம். ஒரு 6 மந்த் அல்லது ஒரு 3 மந்த்துக்கு 1 டைம் இந்த மாதிரி லைட்டரையும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம லைட்டர் மேலே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இல்லைங்க. உள்ளே இந்த மாதிரி கத்தியை நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு துணியை சுற்றிக்குங்க. இப்போ லைட்டாக அந்த லைட்டரை சுற்றி உள்ளே இருக்க அழுக்குகள் மட்டும் நம்ம லைட்டாக அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாவே அழகாக ரிமூவ் ஆயிரும். இதுக்கப்புறம் லைட்டர் பாருங்கள், நான் உங்களுக்கு அமுத்தி காட்டுறேன் எந்த அளவுக்கு அதில் நெருப்பு வருது பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னுடைய கத்தி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் 1 வீக் அல்லது 1 மந்த்துக்கு 1 டைம் இந்த மாதிரி உப்பு காகிதத்தில் வச்சு தேய்ச்சி எடுத்துருவேன். இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே ஷார்ப் ஆயிரும். இதில் நம்ம ஏதாச்சும் சூடு பண்ணி அல்லது பிளாஸ்டிக் ஏதாச்சும் ஒட்டி இருந்தாலும் இந்த மாதிரி உப்பு காகிதத்தை வச்சு தேய்க்கும் போது நல்லாவே புதுசு மாதிரி பளபளன்னு ஆயிரும். நம்ம கிச்சனில் எப்போவுமே சமைச்சிட்டு இருக்கும்போது அதில் மெயின்டைன் பண்ணி வைக்கிற திங்ஸ்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்லாம் வெட்டும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா உப்பு காகிதத்தை வச்சு தொடச்சி எடுக்கவும் நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.